வரப்போகிற ஹஜ் ஃபெஸ்டிவலுக்கு ரொம்பவுமே சிம்பிளாக ஈஸியாக வார கெஸ்ட்டுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கூல் விட்டு போகிற பிள்ளைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சில்லன்னு சொன்னால் 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். இதிலேயே 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை ரெண்டுமே இந்த ஸ்வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்திருக்கேன். மில்க் பவுடர் ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. தித்திப்பு சுவையை அதிகப்படுத்தி காட்டுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ இதிலே கலருக்காக மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஃபுட் கலர் இருந்தால் அதை கூட சேர்க்கலாம். மஞ்சத்தூள் சேர்க்குறதால உங்களுக்கு எந்தவித வாசமும் வராது. அதால் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு எல்லா இடமுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மாவை நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்த மாவில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தான் சேர்த்திருக்கேன். நெய் வாசம் பிடிக்காதுன்னு சொன்னால் பட்டரை கூட நீங்கள் மெல்ட் பண்ணி சேர்க்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையுமே சேர்த்ததுக்கு பிறகு மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த நெய் சேர்க்குறதால நல்ல வாசமாகவும் இந்த ஸ்வீட் நல்ல சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா நெய்யை கலந்து விட்டதுக்கு பிறகு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. நீங்கள் மொத்தமாகவே சேர்க்கக்குள்ள ஒருவேளை தண்ணி அதிகமானால் நமக்கு கோதுமை மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும். அதால் பார்த்து அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல சாஃப்டான டோவாக திரட்டி எடுத்துக்கோங்க. ஒரு தடிப்பு மாவும் இல்லாமல் இந்த மாதிரி லேசாக சாஃப்டாக இருக்கணும். நம்ம மில்க் பவுடரும் சேர்த்திக்கிறதால நல்ல சாஃப்டாகவே இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு நாம் இப்போ நமக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை தட்டி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு கப்பில் கோதுமை மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்ச மாவை இதில் டிப் பண்ணி நாம் உருட்ட போகிறோம். அப்போ தான் இந்த மாதிரி செய்கிறதால உங்களோட கைகளில் ஒட்டாமல் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் தட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி ரிங் ஷேப்பில் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு இந்த ஷேப் பிடிக்காட்டி நீங்கள் ட்ரையாங்கிள் ஸ்கொயர் ஷேப்பில் கூட கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி செய்யக்கூட பார்க்குறதுக்குமே நல்லா இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். அதோட ஈஸியாகவே உங்களோட வேலை முடிஞ்சிடும். அதிக நேரம் சமையல் அறையிலேருந்து கஷ்டப்படாமல் வார ஃபெஸ்டிவலுக்கு ஈஸியாகவே இந்த ஸ்வீட்ஸை ரெடி பண்ணி வச்சிடலன்னு சொன்னால் வார குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஸ்வீட்டாக தான் இது இருக்கும். இந்த மாதிரி விரலில் வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதிகமாக தடிப்பமாக இல்லாமல் ஓரளவுக்கு மெல்லிசாவே தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கூட செஞ்சு நீங்கள் எடுக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம செஞ்சு வச்ச ரிங்கை சேர்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்ல சூடாக இருந்தால் தான் உங்களுக்கு இது நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு மற்ற பக்கம் இந்த மாதிரி நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க. 2 பக்கமுமே உங்களுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்கு வெந்து வெளியே நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதில் நாம் மில்க் பவுடர் நெய் எல்லாம் சேர்த்திக்கிறதால நல்ல வாசமாகவே இருக்கும். சாப்பிட்றதுக்குமே நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு தரம் ஃப்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தது பிறகு இதுக்கு சுகர் கோட்டிங் தான் செய்ய போகிறோம். அதுக்காக 1/2 கப் அளவுக்கு சிவத்த சீனி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை சீனி இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க.
தண்ணி சேர்த்தது பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி சீனி நல்லா கரைஞ்சதுமே இந்த மாதிரி நுரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சு வச்ச ரிங்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். இதுக்கு நீங்கள் கம்பி பதம் வரணும்னு சொல்லி வெயிட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வந்தாலே போதும். இப்போ இந்த டைமில் நாம் செஞ்சு வச்ச ரிங்ஸ் எல்லாத்தையுமே சேர்க்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வச்சது பிறகு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த சீனி கோட்டிங் வந்து எல்லா இடம் படுற மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே வழங்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த உடனே வந்து சீனி எல்லா இடமுமே கோட் ஆயிரும். இப்போ இது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆறினத்துக்கு பிறகு சீனி வந்து இது எல்லாமே நல்லா பூத்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.